இரவினிலே மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிரவினிலே மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற வேளையிலே இன்று திரு அவையானது முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் என்னும் புனிதரை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்த முதல் மறைசாட்சியாக இவர் அறியப்படுகின்றார். இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே அவருடைய பெயரை தாங்கியிருக்கின்ற நம்முடைய பள்ளி முதல்வரும் உதவி பங்கு தந்தையுமான அருட்தந்தை முடியப்பன் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மன மகிழ்வோடும் பணியாற்ற அருள் புரிய வேண்டும் என்றும் அவருடைய கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே அவருக்காக அவருடைய பாதுகாவலர் புனித ஸ்தேவான் வழியாக இறைவனின் அருளை அவருக்காக நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். அதோடு இன்றைய திருப்பலியிலே இறந்த ஆண்டனி மேனுவல் பக்மன்ஸ், செபாஸ்டின் மேரி சேவியர் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனின் இரக்கத்தினாலும் அருளினாலும் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உருக்கமாய் செபிப்போம். திருப்பலியை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் தடையாக இருப்பின் அவற்றிற்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. புனிதமரியாவையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்பி திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
நன்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காக மன்றாடிய புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிறவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கின்றேன். திருத்தூதர் பணிகளில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை மற்றும் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 54 முதல் 60 வரை. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமை நிறைந்தவராய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார்.
அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உன்னை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் நாம்
ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை பெருமகிழ்வோடு கொண்டாடினோம். இந்த விழாவுடைய பெருமகிழ்வு 8 நாள்களுக்கு தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இதனை கிறிஸ்து பிறப்பு விழாவுடைய எண்கிழமைகள் என்று சொல்வார்கள். 8 நாட்களுக்கு அதே ஒரு மகிழ்ச்சி, ஆரவாரம் நம்மளை நிலைத்திருக்க வேண்டும் என்று. நேற்று அவருடைய மன்னக பிறப்பை கொண்டாடிய நாம் இன்றைக்கு ஸ்தேவான் என்பவருடைய விண்ணக பிறப்பை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இவரை பற்றி திருத்துதர்கள் பணி நூலிலே 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் தெள்ளத் தெளிவாக ரத்தின சுருக்கமாக அவரை பற்றி படித்திருக்கின்றது, சொல்லப்பட்டதை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவின் வருகைக்காக எவ்வாறு யோவான், பிறகு திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்பட்டார், அவர் இயேசு வழியை ஆயத்தம் செய்தாரோ, அதுபோன்று இயேசுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர் எடுத்து கூறிய நெறிமுறைகளை, வழிமுறைகளை தமதாக்கி கொண்டு வாழ்ந்த ஒரு மாமனிதராக இவரை நாம் பார்க்கின்றோம். ஒரு இளைஞன் என்று சொல்லலாம். ஞான நூலிலே சொல்லப்படுகின்றது, தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இவரை பற்றி சொல்லும் பொழுது கூட இவர் ஞானம் மிக்கவராக இருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. அந்த தெய்வ பயம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலைப்பாடு அல்ல, மாறாக இறைப்பற்று கொண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலை. இறைவனை நாம் முழுமையாக அறிந்து அன்பு செய்து அவருடைய அழைப்பிற்கு ஏற்ப அனைத்தையும் விரும்பி நடைமுறைப்படுத்துவது. அவர் கட்டளைகளாக இருக்கலாம், அழைப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அல்லாமல் மாறாக ஒரு விரும்பி செய்யக்கூடிய மனநிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அழைப்பு தான் அந்த இறை அன்பு. அது இருக்கும் பொழுது அவர்கள் ஞானமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஞானமிக்கவராக இருந்தார் பார்க்கின்றோம். அதே போல் ஞானம் என்பது நன்மை தீமையை ஆய்ந்து பார்த்து நல்லதை மேலோங்க செய்வது, தீமையை இல்லாமல் செய்வது. இவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை மிக்கவராக வாழ்ந்திருக்கின்றார். எனவே தான் இவர் திருத்தொடர்பு ஒருவராக தெரிந்து கொள்ளப்படுகின்றார். இயேசு மறைவுக்கு பிறகு யூத மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் யூத கிறிஸ்துவ என்று அழைப்பார்கள். பிற இனத்து மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவளை புற இன கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கின்றார்கள். காண்கின்றோம், புனித பேதுரு யூத மக்களை போதித்தார். அவர்களை கிறிஸ்துவர்களாக மனம் மாற்றுவதில்லை, இயேசுவிலே நம்பிக்கை கொள்வதற்காக அவர் தம்மையை இணைத்து கொண்டார் பார்க்கின்றோம். அதே போல் புனித பவுலடிகளார் பிற இனத்து மக்கள் மத்தியிலே சென்று போதிக்கின்றார். அவர் அவர்களை கிறிஸ்துவால் கொண்டு வந்து கிரேக்க மொழி பேசுவோர் இன்னும் மற்ற மக்களை எல்லாம் கிறிஸ்துவுக்காக கொண்டதை பார்க்கின்றோம். அதுபோன்று இவரும் கிரேக்க மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒருவராக காணுகின்றோம். இவருடைய அந்த சொல்வன்மை என்று சொல்லும் பொழுது அது தூய் ஆவியினால் நிறைந்த ஒன்றாக காணுகின்றோம். என்ன தான் சொல்லப்படுது, இவர் தூய் ஆவியினால் நிரம்ப பெற்றிருந்தார், ஞானம் பெற்றிருந்தார், தூய் ஆவினுடைய அருள் ஆசிரியை நிரம்ப பெற்று அவருடைய பேச்சிலே அவருடைய செயல்பாடுகளே அதை வெளிப்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம். தொடக்க திருச்சபையிலே நாம் காண்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, இயேசுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு பயந்து ஒளிந்திருந்த சிலரெல்லாம் ஆவியினால் நிரப்பெற்றவர்களாக மக்கள் மத்தியில் வந்து கிறிஸ்துவை அறிவிக்கின்றார்கள். நீங்கள் கொண்டு போட்ட கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நற்செய்தி, மீட்பர் நமக்காக வந்தார், நம்மை மீட்டார் என்ற நற்செய்தியை மக்களுக்கு தயக்கமின்றி அறிவித்தார்கள். எனவே புனித பேதுரு அறிவித்த பொழுது மக்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று காணுகின்றோம். அதேபோல் புனித பவுலடிகளாரும் இயேசுவை அறிவித்த பொழுது அங்கேயும் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் பார்க்கின்றோம். அதுபோன்று இவரும் கிறிஸ்துவை பற்றி ரத்தின சுருக்கமாக இறைவன் எவ்வாறு மக்களை தயார் செய்தார் என்பதை ஆபிரகாம் தொடங்கி இயேசுடைய இறப்பு உயிர்ப்பு வரை தெள்ள தெளிவாக எடுத்து வைக்கின்றார். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் அந்த மக்களுக்கு வெறுப்பை உண்டு பண்ணியது. இன்னும் தனிப்பட்ட விதத்திலே திருத்தொண்டராக தேர்ந்து கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய செயல்பாடுகள் இன்னும் மக்கள் மத்தியிலே பெருகியதை கண்டு
அவர் மீது கோபம் கொள்ளுகின்றார்கள். எவ்வாறு இயேசுவின் மீது குற்றப்பழி சுமத்தி அவரை சிலை மரணத்துக்கு ஆளாக்கினார்களோ அதுபோன்று இவர் மீதும் குற்றப்பழி சுமத்துகின்றார்கள். இல்லாத ஒன்றை அவர் மீது சுமத்தி அவர் இப்படியெல்லாம் என்று இறைவனுக்கு எதிராக பேசினார், செயல்படுகின்றார் என்று அவருக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். இயேசு கூட தம்முடைய மலைப்பொழிவிலே அல்லது இன்றைக்கு நாம் வாசி கேட்ட நற்செய்தி பகுதியிலே சொல்லக்கூடியது, நீதியின் பொருட்டு நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்கள், நற்செய்தியுடைய செயல்பாட்டிற்காக நீங்கள் இங்குமங்கமாக அலைக்கழிக்கப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்களுக்கு மீட்பு உண்டு என்று கூறிய அந்த உண்மைக்கு ஏற்ப இவர் தம்மையே அமைத்து கொண்டார். அத்தகைய ஒரு மாமனிதருடைய நினைவை இன்றைக்கு நாம் கொண்டாடும் தருணத்திலே தம்மையே முற்றிலும் இயேசுவுக்கு அர்ப்பணித்த ஒருவராக காணுகின்றோம். அதே போன்று இயேசுனுடைய கொள்கைகளை தமதாக்கி கொண்டார். இயேசுவோடு நாம் வரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய மரணத்தில் கூட இயேசு சிலுவையிலே தூக்கி கொண்ட பொழுது, தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று கூறிய அதே வார்த்தைகளை இவருடைய மரணத்திலும் கற்களால் அவர் எழுந்து கொல்லப்பட்ட நிலையிலே அவரும் இந்த பாவப்பழி இவர் மீது சுமத்தாதீர்கள் என்று இறைவனும் மன்றாடுகின்றார். அதேபோன்று இயேசு இந்த 7 கடைசி வசனங்கள் என்று சொல்லுவார்கள். அதில் கடைசியாக உடைய கைகளில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறிய அந்த ஒன்றை இவரும் தம்முடைய வாழ்வுடைய இறுதியாக தந்தையே உடைய கைகளில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கின்றார். இன்றைய தியான பாடல் கூட வாசிக்கிறது நமக்கு நினைவிற்கு வந்திருக்க வேண்டும். பெரிய வெள்ளி அன்று இயேசு தந்தையிடம் மன்றாடி, தந்தையே ஏன் என்னை கழிந்தீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திருப்பாடல் இன்றைக்கு இவருடைய விழா நாளில் வாசிக்கப்படும் பொழுது இவரும் தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்தார் என்று பார்க்கின்றனர். எனவே இயேசு வாழ்ந்த வாழ்வை இவரும் தன்னுடைய வாழ்வாக மாற்றி அமைத்து கொண்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவரை கொடுத்தமைக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ரத்தம் சிந்தி இயேசுவுக்காக இவர் சான்று பகர்ந்த அந்த ஒரு நிகழ்வு கிறிஸ்துவுக்கு ஒரு தலை மீது அரசருக்குரிய ஒரு மணிமுடவாக சூட்டப்பட்டதாக கருதப்பட்ட காரணமாக தான் இவருடைய பெயர் ஸ்தேவான் என்று அவருடைய மொழியில் இருந்தாலும் தமிழ் மொழியிலே முடியப்பர் என்ற அந்த ஒரு பெயரை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க தமிழத்தில். எனவே இயேசுக்கு இவருடைய மரணம் ஒரு முடி சுட்டுதலாக அமைந்தது என்று காண்பதன் காரணமாக இவர் எத்தகைய ஒரு வாழ்வு வாழ்ந்தார் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது. இவருக்கு இருந்த அந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டிய ஒரு ஆர்வம், மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு ஆர்வம், இன்னும் தமக்கு எதிராக குற்றம் செய்யக்கூடிய மன்னிக்கக்கூடிய ஒரு திறந்த மனது நமக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று திருப்பலிலே தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வீணையே ஒளித்திடு, விண்ணவர் பிறந்தார், கவிதையை பிறந்திடு, கர்த்தர் பிறந்தார், இவர் சாரோனில் வண்ண ரோஜா, பள்ளத்தாக்கின் அழகு நீலே, இவர் சாரோனின் வண்ண ரோஜா, பள்ளத்தாக்கின் அழகு நீலே, வீணையே ஒளித்திடு, விண்ணவர் பிறந்தார், பூந்தென்றலே வான்விண்ணியவே, விண்மீன்களே மகிழ்ந்து பாடுங்கள், பூங்குயில்களே ஆடும் மயில்களே, தேன் மலர்களே மகிழ்ந்து போற்றுங்கள், இவர் சாரோனின்
பள்ளத்தாக்கின் அழகு லீலி, இவர் சாரோனின் வண்ண ரோஜா, பள்ளத்தாக்கின் அழகு லீலி. சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உடையமான பலி எல்லாவுல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பற்றுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்கள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ் வாயிலாக உமது ஆட்சியின் வழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாள் கடவுளை கண்கூடாக காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாத மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முதல் ஆட்சியை புகழ்ந்த முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உணவு கணிந்து தம்மை கையெறிந்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரலில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு புரிந்து அருந்தியவன் கிண்ணத்தை முடித்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், வினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பக்குகளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அட்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். இன்று தனது பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய அருட்தந்தை முடியப்பன் அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனையும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொண்ட வாழ்வை மடித்து அவரை தொடர்ந்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். நீர் நேற்று உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட்தந்தை ஃபெலிக்ஸ் கொய்கரா என்னும் சலேசிய குருவானவரை நினைவு கூர்ந்தருளும். மேலும் இன்றைய திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆண்டனி மேனுவல் பர்க்மன்ஸ், செபாஸ்டின், மேரி சேவியர் என்னும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித ஸ்தேவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு இவரும் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் இருந்துடன் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருந்தும் என் ஆன்மா நலமடையும்.
இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்க, ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள், இயேசு பிறந்தார், பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார், தன் காலம் போடுங்க. பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியின் பாவம் தீர்க்க, ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியின் பாவம் தீர்க்க, பாலகனாய் இறை மகனே பாரினிலே அவதரித்தார், பாலகனாய் இறை மகனே பாரினிலே அவதரித்தான், பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே, இந்த பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே. மன்றாடுவமாக. ஆண்டவரே, உமது திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புற செய்கின்றீரே. நீர் எங்களுக்காக புரிமென்னற்ற இறக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியிலே என்னை நினைந்து என் பெயர் கொண்ட நாளிலே ஜபித்தமைக்காக வாழ்த்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் அருள் தந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. மெஸ்ஸியா இயேசுராஜன் மானிடரானாரே, சின்னஞ்சேறு பாலனாய் கன்னிமரி மகனாய் மாட்டுத் தொழுவினிலே. மெஸ்ஸியா இயேசுராஜன் மானிடரானாரே, சின்னஞ்சேறு பாலனாய் கன்னிமரி மகனாய் மாட்டுத் தொழுவினிலே. மனமே மனமே பாடிடு, மன்னவனே சுவை போற்றிடு. மனமே மனமே பாடிடு, மன்னவனே சுவை போற்றிடு. மாறாத அவர் அன்பை கொண்டாடிடு, மாறாத அவர் அன்பை கொண்டாடிடு. கைகள் தாளம் போடட்டும், நாவினில் இனிமை பொங்கட்டும், உள்ளம் பூரிப்பாகட்டும், கள்ளமில்லாது பாடட்டும், ரட்சிப்பின் சத்தம் கேட்கட்டும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். கைகள் தாளம் போடட்டும், நாவினில் இனிமை பொங்கட்டும், உள்ளம் பூரிப்பாகட்டும், கள்ளமில்லாது பாடட்டும், ரட்சிப்பின் சத்தம் கேட்கட்டும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மெஸ்ஸியா இயேசுராஜன் மானிடரானாரே, சின்னஞ்சேறு பாலனாய் கன்னிமரி மகனாய் மாட்டுத் தொழுவினிலே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாயே, நம் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவே, தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென்.